மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றலும் நானாமே. போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவி அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கு ஏனோர்க்கும் தம் கோனை பாடலோர் எம்பாவாய். மான் போன்ற நடையை உடையவளே, நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்றாய். ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படி ஆகிவிட்டது. உன் சொல் போன திசை எங்கே? மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா? உனக்கு இன்னும் விடியவில்லையா? வானவர்களும் பூமியில் உள்ளோரும் பிற உலகில் உள்ளவரும் அறிய முடியாத தன்மை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாய். அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும். எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றையோரும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனை புகழ்ந்து பாடு. இறைவனை தனக்காக மட்டுமின்றி பிறருக்காகவும் வணங்க வேண்டும் என்பதை பாடலடிகள் உணர்த்துகின்றன. மேலும் வார்த்தைகளை விட செயலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் இப்பாடல் சொல்கிறது. ஒன்றை சொல்லிவிட்டால் அதை செய்தே தீர வேண்டும். இல்லாவிட்டால் மற்றவர்களின் கேலிக்கு ஆளாகி தலை குனிய நேரிடும் என்பது இப்பாடல் உணர்த்தும் தத்துவம்.